ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ்ல ஏன்டா நம்ம இன்வால்வ் ஆனோம்? அதான் நம்ம பேச போறோம். அதாவது ஒருத்தவங்களோட ப்ராப்ளம் நம்ம தேவையில்லாம இன்வால்வ் ஆகி, அதில வந்த விளைவுகள், அதில வந்த விபரீதங்கள், அதில வந்த நொட்டோரியஸான ஒரு சில விஷயங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சிம்பிளா எல்லார் லைஃப்லயும் ரிலேட் ஆகுற ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போய் டேஷ புண்ணாக்குனது தான். கரெக்ட்டா? எல்லார் லைஃப்லயும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் லவ்ப்பா, ஃப்ரெண்டோட லவ்ப்பா, அப்பா ஃப்ரெண்டு லவ் பண்றான், நம்ம அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒண்ணு பண்ண போவோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போயி, அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா ரோடெல்லாம் தொரத்தி நான் ஓடி தெரு தெருவா ஓடின காலம்லாம் இருக்கு. ஆக்சுவலா அது 10த்ல வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு பேரு நவீனு. அவன் இப்ப எங்க இருக்கிறான் ஒண்ணும் தெரியாது. அவன் ஃப்ரெண்ட் அவன் அவன் லவ் பண்ற பொண்ணு வந்துட்டு ஒரு டியூஷன்ல படிச்சுட்டு இருந்து. ஓகேவா? அந்த டியூஷன் விட்டு வெளில வரும்போது, "மச்சான் நான் அவன்ட்ட போய் பேச போறேன்டா. போய் பேசிட்டு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட நான் இன்னைக்கு சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து கோச்சிங் கிளாஸ் அதாவது டியூஷன் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு, வீட்ல சொல்லிட்டு, அங்கருந்து அப்படியே ஈபி நம்ம இதுதான் வீட்டு பக்கத்துல தான். போயிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அவங்க வருவாங்க, வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்ல. மேலருந்து கீழ வரது பார்த்தா அவங்க அப்பா. இவனுக்கு அவங்க அப்பாவே தெரியாது. அந்த பொண்ணோட அப்பாவே தெரியாது. அந்த பொண்ணுக்கும், அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் இவன நல்லாவே தெரியும். இவன் பின்னாடி போறதும், இவன் பின்னாடி சுத்துறதும் அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த மனுஷன் கீழ வந்துட்டு இவன் சட்டைய பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். "யாருக்காகடா வெயிட் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கலாம் ஒரு தூரத்துல உட்காந்துட்டு, அந்த ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். "என்னதான் நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து அங்கருந்து கத்துறான். "ஏய் வாடா, வாடா!" எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். அவங்க அப்பா தான் புடிச்சாருன்னு தெரிஞ்ச உடனே, "டேய் அப்பாடா கத்துறார்றா, பிடிக்கிறார்றா, சட்டைய பிடிக்கிறார்றா, வாடா, வாடா." நான் ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்கேன். கிஷோர் எதிர்த்தாப்புல ஒரு கல்லு ஃபுல்லா வீட்ல கல்லுலாம் அடுப்பு புது வீடு கட்டுறதுக்கு கல் அடுக்கி வச்சிருப்பாங்களா? அது பின்னாடி மறைஞ்சு வச்சிருக்கான். நான் சிமெண்ட் மூட்டை பின்னாடி உட்கார்ந்துருக்கேன். எடுத்து ஓட்ட நான் இந்த பக்கம் ஓடுறத பார்த்து கிஷோர் அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டான். நவீன் கத்துறான், "டேய் என்னடா பண்றீங்க? டேய் என்ன காப்பாத்துங்கடா" அப்படின்னு விட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமா அவன போலீஸ் புடிச்சு போய் பெரிய கேஸ் ஆயி செம ஃபன் ஆச்சு. இந்த மாரி தான் நம்ம வந்துட்டு லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போய் நெறைய அடி வாங்கியிருப்போம். கரெக்ட்டா? நம்ம ஒரு குட் இன்டென்ஷன்ல தான் நம்ம அத போய் பண்ணவே போவோம். அது வந்துட்டு தேவையில்லாம நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். நம்மளோட நிம்மதியவே கெடுத்துடும். கரெக்ட்டா? அந்த மாரி இருக்கும்போது தான் நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம். ச்சே! நம்ம ஏன்டா இன்வால்வ் ஆனோம்? அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்ல நிறுத்துங்க. நானும் இதுல கொஞ்சம் பேசி இன்வால்வ் ஆகணும்ல. ம். எவ்ளோ சீரியஸான டாபிக் பேசின்னு இருக்கோம் நம்ம. ம். அதேதான். லைக் இவங்க சொன்ன மாரி தான் நம்ம நெறைய ஃப்ரெண்ட்ஸ் மேட்டர்ல போய் பல்ப் வாங்கியிருக்கோம். சில விஷயத்துல நம்ம பெருமையா பண்ற அளவுக்கு நம்ம நல்லது செஞ்சிருக்கோம். ஆனா, எல்லாமே எப்பவுமே கரெக்ட்டா ஒரே மாரி நம்ம நெனச்ச மாரி போய் லேண்ட் ஆகாது. சம்டைம்ஸ் அது வந்துட்டு நமக்கே பேக் ஃபயர் ஆகும். சில டைம் ஏன்டா போய் நிந்தோம்ன்னு சொல்லிட்டு எம்பாரஸ் ஆகுற சிச்சுவேஷனும் இருக்கும். அந்த மாரி நெறைய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எப்பவுமே இன்னொருத்தவங்களோட இதில நம்ம நம்ம வந்துட்டு சில டைம் குட் இன்டென்ஷன்ஸோட தான் நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம். நீங்க சொன்ன மாரி. நல்லது நடக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பிரிட்ஜ் மாரி இருந்தோம். நல்ல ஹெல்ப் பண்ணணும். லைக் இட்ஸ் நாட் ஒன்லி இன் ஒரு லவ்வர்ஸோட ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல. அது சண்டை போடுற யாரா இருந்தாலும், இல்ல ஒரு குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற யாரா இருந்தாலும், ஒரு நல்ல பிரிட்ஜா இருந்து, ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷனோட அத சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாம நம்ம இன்வால்வ் ஆயிடுவோம். ஆக்சுவலி நம்ம இத போய் பண்ணணும், இத போய் பேசணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஏதோ ஒரு இதில சரிப்பா நமக்கு தெரிஞ்சவங்க தானே 2 பேருமே. 2 பேரோட பாயிண்ட்டும் நமக்கு தெரியும். சரி அந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் வச்சு அவங்கள ஒண்ணு சேர்க்க போவோம்ன்னு சொல்லி நம்ம போயிட்டு, கடைசியில நம்ம ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல போய் நிப்போம். எப்படின்னா, நம்ம மண்டைய பிச்சு எடுத்துருவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் கடைசியா ஒண்ணு சேர்ந்து கை கோர்த்து, "இல்லப்பா நீ தான் பெரிய ஆளு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்லப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ தான் பெரிய ஆளுன்னு" சொல்லி மாத்தி மாத்தி கொஞ்சி பிரேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ம். நடுவுல தூது போன நம்ம நம்ம அடி ஜோக்கர்ஸ். வாங்கி ஜோக்கர்ஸ் அடி ஆமா. வாங்கிருவோம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸும் நெறைய பேருக்கு காமனா நடந்திருக்கும். அதெல்லாம் ஏன்னா நான்லாம் நெறைய வாட்டி அந்த மாரி வாங்கியிருக்கேன் பல்புகள்லாம். ஸோ அத நான் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து சீரியஸா போய் பேசுவோம். "இல்லடா அவன் அவன் அந்த இன்டென்ஷன்ல பண்ணலடா. அவளோட இன்டென்ஷனே அது இல்ல." ஆனா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரும்போது, நம்ம வந்துட்டு ஒரு மாரி தேவையில்லாத தேர்ட் பெர்சன் ஆயிடுவோம். ஆமா. ஸோ கண்டிப்பா எல்லா சிச்சுவேஷன்லயும் அப்படிதான் நம்ம போய் நிப்போம். இது எப்படி ஃபீல் ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்ரெட் ஃபீல் வரும். நம்மளுடைய பீஸ் வந்துட்டு நம்மளுக்கு போயிடுச்சு. அப்பதான் நம்மளுக்கு அந்த ரியலைசேஷன், என்னடா இது தேவையில்லாம இதில இன்வால்வ் ஆகி நம்மளோட பீஸ் போயி, ஒரு சில பேர் நம்ம என்ன பண்ணுவாங்களாம்,
அதாவது நம்மள வந்துட்டு தேவையில்லாத மெஸ்ல வேணும்னே இழுத்து போடுவாங்க. பீப்பிள் ஹூ புல் அஸ் இன்டு அவர் மெஸ். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸும் இருக்கு. நம்ம வந்துட்டு 7 நம்ம வேலையை தான் பார்த்துட்டு இருப்போம். யாரும் வம்பு தும்புக்கும் போகாம. எடா இவன் நிம்மதியா இருக்கானே, போற போக்குல ஷூ சொல்லிட்டு போவோன்ற மாதிரி போய் சும்மா இருக்கிறது நம்ம தூக்கி பனியன்ல போட்ட மாதிரி ஆயிடும். நம்ம தேவையில்லாம போட்டுட்டு நம்ம எமோஷனலா அது ரொம்ப இம்பேலன்ஸ்டா வச்சுப்போம் நம்ம. ஏன்னா அவங்க கூட இது கொஞ்சம் லெத்தாஜிக்கா வச்சுருப்பாங்க. நம்ம ரொம்ப சீரியஸா இறங்கி இல்லை இதை சார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எமோஷனலா எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்துட்டு ஹர்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா எப்படி தெரியுமா, காலேஜில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது எனக்கு. காலேஜில் எப்படின்னா குரூப்பாக ஒரு பசங்க வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட ஏதோ மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க போல். ஐ வாஸ் நோவேர் இன்வால்வ் இன்டு தட். நான் நார்மலாக காலேஜ் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கலாய்ச்சி பேசிட்டு போயிட்டு இருந்தேன். நம்ம கூட்டத்தில் ஒரு பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணிட்டான், அவன் போய் நின்று பேசிகிட்டு இருந்தான். சரி அவன் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஆளை வந்து பிடிச்சி கேஸ் ஆகி அதில் எங்கள் பேர்லாம் போய் தேவையில்லாதது. நான் யாருனே தெரியாது அவன். ஆமா, நீங்க தண்ணி கேன் தான் போட போறீங்க. ஆமா. ஆனா நீங்களே மெயின் கல்பிரிட் எக்ஸாக்டா ஆயிட்டீங்க. நான் வந்துட்டு அவங்க எக்ஸாக்ட்லி. கல்பிரிட் லிஸ்ட்ல நம்பர் 1ல போயிட்டேன். நான் எதுக்கு தேவையில்லாம போனேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஏன்னா ஆகும். சில டைம் நீங்களே நினைக்க மாட்டீங்க. ஆனா நம்மளே போய் நின்றுவோம் நமக்கே தெரியாம. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய நடந்திருக்கும். ஆனா என்னைக்குமே நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று யோசிக்க மாட்டோம். வெதர் யூ கேன் ஃபிக்ஸ் இட் ஆர் நாட். அவங்களுக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது சண்டைகளாக இருக்கட்டும், இல்லை என்ன வேணா இருக்கட்டுமே, அது உங்களால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் நம்மளால் முடியும், பேசி தான் பார்ப்போமே, ஒரு ட்ரை கொடுப்போமேன்னு சொல்லி தான் நம்ம இறங்குவோம். நம்ம என்றைக்குமே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு யோசிக்க மாட்டோம். ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டுடலாம், பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதில் இன்வால்வ் ஆகும். அதாவது ஊரா வீட்டு கதையில வந்துட்டு அட்வைஸ் பண்ண சொல்ல போய் நம்ம வந்துட்டு மூக்கில் அடி வாங்குறது தான் அந்த மேட்ரு. அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் அப்படி சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்பவுமே நடுவில் இருக்கிறவன் எப்படி தெரியுமா, அங்கேயும் ஆமாசாமி போடுவான், இங்கேயும் ஆமாசாமி போடுவான். அவனுக்கும் பெரிய அட்வைஸ் சொல்லுவான், இவனுக்கும் பெரிய அட்வைஸ் சொல்லுவான். ஆனால் என்றைக்குமே அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். அவன் கரெக்டா இருக்க மாட்டான், ஊருக்கு ஃபுல்லா அட்வைஸ் பண்ணிட்டு எக்ஸாக்ட்லி. இருப்பான். அதுதான் அவனோட ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவன் தான் நடுவில் போய் இன்வால்வ் ஆகணும். எக்ஸாக்டா. நான் பண்ண மாட்டேன்ப்பா, ஆனால் நான் சொல்ல நல்லா பேசுவேன், அதை நீ ஆமா. கேட்டு தான் ஆகணும். அந்த ஆமா. மாதிரியான பர்சன்ஸும் இருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஹெல்த்தியான பவுண்ட்ரிஸும் இருக்குது அதில். நம்ம வந்துட்டு லைக் எல்லாமே நம்ம ஒரு நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்கக்கூடாது. அதில் ஹெல்த்தி இதுவும் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா வந்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு தாத்தா பாட்டி உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்க ஒரு குட்டி பையனோ ஒரு குட்டி பொண்ணையோ அவங்க டக்குன்னு அவங்க நடுவில் கிராஸ் ஆகுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த கேரக்டர் இருக்குது. டக்குன்னு அவங்கள பார்க்கும்போது ஸ்டாப் ஆகிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நம்மளை பார்த்து தான் வளருது சொல்லிட்டு தே வில் ஸ்டாப் தட். அந்த ஆர்கியூமெண்ட்டே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க நார்மலைஸ் ஆகிடுவாங்க. அப்சார்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ். ஏன்னா ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் இருக்கு நல்லது. நீ அட்வைஸ் கொடுக்கவும் போகலாம், ஆனால் அந்த அட்வைஸ் எந்த லிமிட்டுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் யோர் பவுண்ட்ரிஸ். ஏன்னா அப்போ தான் உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை என்றைக்குமே நீ இழக்க மாட்ட. அதே மாதிரி எமோஷ்னல் மேனிப்புலேட்டர்ஸ் இருக்காங்க பாரு. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ இதுக்காகலாம் நீ எனக்காக இதெல்லாம் பண்ண மாட்டியா, நீ என் கூட இவ்வளோ வருஷமா இருக்க, எனக்காக இதெல்லாம் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு நம்மளுடைய லிமிட்டை தாண்டி இருக்கிற விஷயத்த நம்மளை பிடிச்சி பண்ண வச்சு அவங்க அதுலேருந்து வெளியவே வந்திருப்பாங்க. நம்ம தேவையில்லாமல் அந்த மெஸ்க்குள்ளே உட்காந்துருப்போம். சிம்பிளாக சொல்ல போனால் இன்னும் ஒரு சில பேர் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. அதாவது ஃப்ரெண்டுக்கு லோனுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவன் பேர் வெளில வந்துட்டு இன்னொருத்தன் வந்துட்டு லோனில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற இதெல்லாம் இருக்குது. ஒருத்தர் விஜய் சித்து வந்துட்டு ஏதோ ஒரு பழைய பிளாக் ஷிப் வீடியோவில் ஒருத்தன் வந்துட்டு ரோட்டில் நின்றுட்டு இருப்பான். ஓகேவா, அவன் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் வந்து போய் உட்காருவான். நான் வந்துட்டு ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ப்ராங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி உங்கள் மொத்த செலவு வந்துட்டு மணி ப்ராங்க்கு. சித்து வந்து மணி ப்ராங்க் பண்ணிட்டு இருப்பான். எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அவன் சொல்லுவான், சார் ஆல்ரெடி நான் வந்து போயிருக்கேன், நீங்கள் வேற ஏன் சார் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணான், நான் வந்துட்டு அவனுக்காக சைன் போட்டு கொடுத்தேன் லோனில், இப்போ அவனோட லோன் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், அவன் ஆளைய காணோம், என்னை விட்டு போயிட்டான் அப்படின்றான். பிகாஸ் இது வந்துட்டு இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷனல் மேனிப்புலேஷன்ஸ். என்ன, அவன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இன்வால்வ் ஆகி பண்ணுறோம். பட் அது எண்ட் ஆஃப் த டே எப்படி ஆகுது பாரு, அவன் வந்து போயிட்டான், இவருக்கு வந்து வேற வழியே இல்லை, சரி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரு இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காரு. அது எவ்வளோ நிறைய வியூஸ் போச்சு அந்த இது. நான் ஒரு தடவை உனக்கு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எமோஷனல் மேனிப்புலேட்டர்ஸ்க்கு நடுவில் நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, வி ஷுட் ஃபைண்ட் அ பவுண்டரிஸ் வித்தின் தி எவ்ரி ரிலேஷன்ஷிப். அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்துட்டு தெரியும் நம்ம தேவையில்லாமல் வந்து அந்த ஒரு லிமிட்குள்ளே க்ராஸ் பண்ணி போகும்போதே நம்மளை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதம்மா, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட ஃபுல்லாக ஆமாசாமி போட்டுட்டு நான் சொன்னதை நீ மாற்றி பண்ணிட்டே அப்படின்னா யூ ஆர் நாட் அக்செப்டிங் மை அட்வைஸ், விச் கிளியர்லி ஷோஸ் யூ ஆர் ரிக்ரெட்டிங் இட். உனக்கு அது தேவையில்லைன்னு தெரியுது. அப்போவே நீ அங்கே ஒரு பவுண்டரி போட்டுக்கணும்.
இதுதான் இதுக்கப்புறமா நம்ம வரக்கூடாது அப்படின்னு இருக்கும். அந்த பவுண்டரிஸ் தெரியாம நம்ம எக்ஸ்ட்ரீமா போகவே தான் டேஷ் பொண்ணாக்கிக்கிறோம். ஆமா. அதுவும் இல்லாம எப்பவுமே அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம அதுல இன்வால்வ் ஆகக்கூடாது. அது ஒரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா என்னன்னே அங்க என்ன பிரச்சனை போகுதுன்னே தெரியாது. நம்ம போய் உள்ள விட்டுருவோம் மூக்க. அதுக்கப்புறம் உட்காந்து அதை உடச்சிக்கிட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்போம். இது இந்த கண்டென்ட்டே இல்லையா, நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம நல்லா வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா நோஸ் கட் பண்ணிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் இருக்கும். பின்ன அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே கேட்டுப்பாங்க. ஆனா அவங்க அதுக்கு மதிக்க கூட மாட்டாங்க. அப்போ யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரிஸ். அது நீங்க சொன்ன மாதிரி டோட்டலா தான். நம்மளோட மென்டல் ஹெல்த்தே போயிடும். மென்டல் ஹெல்த் எப்படி போயிட்டு நம்மளோட மொத்தமா எப்படி நம்மளை ஸ்பாயில் பண்ணுன்னா, நம்மள என்ன சொல்றது, நம்மளால ப்ராப்பரா ஸ்லீப் இருக்காது, ஸ்லீப்லெஸ் நைட் இருக்காது. ஆமா. ஆமா. ஏன்னா, இப்போ வந்துட்டு நம்ம எப்பவுமே நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க சொன்ன மாரி தான். பிகாஸ் அது எமோஷனலா நம்மள ஹர்ட் பண்ணும். சப்போஸ் அந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆங்கிள்ல ஃபீல் ஆச்சுன்னா, யூ ஹேவ் டு லேர்ன் டு சே நோ. எக்ஸாக்ட்லி. இல்லப்பா என்னால இதுல இன்வால்வ் ஆக முடியாது. இது உங்க 2 பேர் மேட்டர். நீங்க படிச்சுப்பீங்க, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிப்பீங்க. நடுவுல போய் நாங்க ஜோக்கரா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு சே தட். அது நீங்க ஹார்ஷா சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. காமா நிதானமா உங்களுக்கு புரியிற மாரி. ஏன்னா, அந்த அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் அவங்க அப்போ இருக்கிற மென்டாலிட்டியில இது யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இன்வால்வ் ஆகி நம்மகிட்ட சொல்லுவாங்க. இப்போ இஃப் இஃப் ஷி ஆர் ஹீ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ உங்களுக்கே தெரியாம அவங்க மேல இருக்கிற கன்சர்னோ, அவங்க மேல இருக்கிற கேரோ அது உங்களை இன்வால்வ் ஆக வைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது இன்வால்வ் ஆகிறது சரியில்லை அப்படின்னு தோன்ற இன்ஸ்டிங்க்ட் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா டக்குன்னு யூ ஹேவ் டு சே நோ. ஹாஷா இல்லை எனக்கு எதுக்கு தேவையில்லாத அது மாதிரி உங்களால் சொல்ல முடியாது அந்த டைமில். உங்களே தெரியாமல் ஷோ ஃப்ரெண்டாச்சே நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் இன்வால்வ் ஆகிறத விட காமா யூ ஹேவ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சே நோ. அது வந்து ஒரு மேஜரான பாயிண்ட். எக்ஸாக்ட்லி. அந்த நோ வந்துட்டு எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, we will find our self respect being disrupted. நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை ரொம்ப டாமினேட் பண்ணி நம்மளா ரொம்ப ஒரு மாதிரி இறக்கிறோம். அந்த ப்ராப்ளம்குள்ளே நம்ம போயிட்டு தேவையில்லாமல் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இறங்கி ஒரு மாதிரி ஆகிடும். அந்த டைம் இஸ் தி பாயிண்ட் வே யூ நீட் டு சே நோ டு தட் பர்டிகுலர் ப்ராப்ளம். அங்கே தான் நம்மளுக்கு அந்த தெரியும், ஓகே திஸ் இஸ் வே தி பாயிண்ட் ஐ ஷுட் ரியாக்ட் டு தி ஆப்போசிட் சைட் ஆஃப் வாட் ஐ எம் ஐடியலி டூயிங் இட் அப்படின்றது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அதே மாதிரி இன்டர்ஃபியர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதே நம்ம 2 டைப்ஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன். 2 டைப்ஸ்னால் லைக் அது அந்த மாதிரியும் 2 பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகுறது, இனி ஒன்று சப்போர்ட் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி. ஸோ ரெண்டுத்துக்குமே எப்பவுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, சப்போர்ட் பண்ணுறதுனா தப்போ கரெக்டோ, தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு இல்லைப்பா நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற தப்பை வந்துட்டு எடுத்து காமிச்சிட்டு அது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுறது. சப்போர்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு தெரியும் ஓகே அவங்க பண்ணுறது கரெக்டு தான், ஸோ யூ ஹேவ் டு சப்போர்ட் தம் சொல்லிட்டு ஒரு நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணுறது. ஒரு 2 பேருக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறது. இட்ஸ் அ குட் அண்ட் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். இன்டர்ஃபியர் பண்ணுறது அவங்களுக்கே அவங்க க்ளோஸ், அவங்க 2 பேர் க்ளோஸ், இதுக்கு நடுவில் தேர்ட் பர்சனாக போகிறது தான் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. interfering we are imposing our concepts into them. Advice வந்துட்டு நீ சொன்ன மாதிரி நம்ம சும்மா சொல்றோம், it is just my knowledge I'm sharing with you, you can do accept it or not, that is something what to say. ஈஸி வேர்ட்ஸ் எப்படின்னா சப்போர்ட் வந்துட்டு அவங்க பாயிண்ட்ஸுக்கு யூ ஆர் அக்ரிங் தேர் பாயிண்ட் அண்ட் யூ ஆர் சப்போர்ட்டிங் தெம். இன்டர்ஃபியர் எப்படின்னா யூ ஆர் டிஸ்அக்ரிங் வித் தேர் பாயிண்ட் அண்ட் யூ ஆர் ஃபோர்ஸிங் யோர் பாயிண்ட் டுவர்ட்ஸ் தெம். இல்லைப்பா நீ தப்பாக பண்ணுற, நான் சொல்கிற பாயிண்ட் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகுறது சொல்கிறது தான் இது ரெண்டுத்துக்குமே இருக்க ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ். எக்ஸாக்ட்லி. அண்ட் எப்போவுமே நம்ம ஹெல்ப் பண்ணுறது எப்போ வர்த்தா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா யூ won't லூஸ் யோர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். எக்ஸாக்ட்லி. அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணீங்க ஓகே நம்ம இன்டர்ஃபியர் ஆனது தப்பு இல்லை, நம்ம கரெக்டான ஒரு டெசிஷன் தான் எடுத்திருக்கோம், நம்ம கரெக்டான அட்வைஸ் தான் கொடுத்துருக்கோம், இல்லை நம்ம பல்ப் வாங்கலை, ஜோக்கராக இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னா ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் பண்ணுவீங்க. ரியல் ரிலேஷன்ஷிப் நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னா லைக் ஒரு அப்பா அம்மாக்குள்ளே வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அப்பா அம்மாக்குள்ளெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக யூ வில் கெட் இன்வால்வ்ட். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு? ஸோ அதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பிகாஸ் யூ ரியலி வாண்ட் தெம் டு பி டுகெதர் அண்ட் ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற நீங்கள் அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகும்போது இட்ஸ் டோட்டலி அ வர்த்தான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க 2 பேரோட மேஜரான பார்ட்டே நீங்கள் தான். ஸோ நீங்கள் சொன்னாலே கண்டிப்பாக அவங்க அதில் சார்ட் அவுட் ஆகிடுவாங்க. அது என்னவா இருந்தாலும் தே வில் கிவ் இட் அ செகண்ட் சான்ஸ் அண்ட் தே வில் ஹேவ் அ தாட் ஆஃப் ஓகே நம்ம பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ தட் அண்ட் ஆல் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஏன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, அதாவது 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே
ஒரு தெரிஞ்ச ஒரு பர்சன் இன்டர்ஃபியர் ஆகுறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அது ஒரு கேட் ஆன் த வால் மாதிரி. அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது வந்துட்டு பாசிட்டிவ் சைடில் பாசிட்டிவ் போகுது. ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்த்தான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமைச்சுக்கணும். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகணும். பிகாஸ் ஹெல்பிங் இஸ் ரியலி ஒர்த் இட் தான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஹெல்ப் பண்ணுறது இட்ஸ் வெரி குட். வி ஷுட் ஃபைண்ட் தி லிமிட்ஸ். எந்த இடத்துல நம்ம நிப்பாட்டணும், எந்த இடத்துல நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணி போகணும் அப்படின்ட்டுருக்கு. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நான் ஏன்டா இன்வால்வ் ஆனேன், தேவையில்லாமல் இந்த இதுக்குள்ளே நான் ஏன் போனேன்ற ஃபீல் உங்களுக்கு வராது. அந்த ரெக்ரெட்டிங் ஃபீலே நம்மளுக்கு வராது. கரெக்டாக? ஸோ ஓவராலாக நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, அடுத்த தடவை உங்கள்கிட்ட யாராவது வந்துட்டு உங்களை வந்து பயங்கரமாக டிச் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸில் மாட்டி விட்டவங்க உங்ககிட்ட வந்துட்டு உங்ககிட்ட உனக்கு எதாவது சஜஷன் இருக்கா இந்த ப்ராப்ளமில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லணும்னா, சிம்பிளாக ஃபோன் எடுத்து காமிச்சிட்டு, அண்ணே கூகுள் இருக்குண்ணே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லிடுங்க. இன்னொரு என்னன்னா, அவங்க 2 பேரும் அடிச்சிருப்பாங்க. அடிச்சுட்டு கடைசியில் ஒன்று சேர்ந்து போய் போய் உன்கிட்ட வந்து கேட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்போ ஆமாம். ஏறும் பாரு ஒரு கோவம். அப்போ தான் சொல்லணும், அண்ணே கூகுள் இருக்குண்ணே நீங்கள் அதை பார்த்துக்கங்கண்ணே. ஆமாம்.